சிந்தி சிந்தி உழைத்திருக்கிறேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் கிடா வெட்டு சூப்பரான ஒரு விருந்து. இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா கருப்புசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கள் ஊர் கருப்புசாமி கோயிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வேண்டுதல். கிடா வெட்டி அதை வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறாங்க. பிரியாணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிடா கறி குழம்பு எல்லாமே ரெடி ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா மாஸ்டர்லாம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வெட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீலாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு பிரியாணி இல்லைனா வந்து கடாக்கறி குழம்பு சாப்பிட்டுட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அப்படி காமிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் விஷாலின் படுதல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்துகிட்டே இருக்குது. வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய் 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 அக்ஷே ஹாய் சொல்லு. எங்கே பாரு வீடியோ எடுக்கிறேன் பாரு. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். சொல்லுவியா மாட்டேன். நான் தரேன், இந்த காசு தரேன் வா. என்னப்பா மெனு, என்ன சமையல்? சிக்கனு, மட்டனு, பிரியாணி. பிரியாணி அப்புறம் சாப்பாடு? மட்டன் குழம்பு, வெள்ளை சாதம். வெள்ளை சாதமா? மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி, ஓகே. அப்புறம் வெள்ளை சாதம்? வெள்ளை சாதம், குழம்பு, கறி குழம்பு, தலைக்கறி குழம்பு. தலைக்கறி குழம்பு யாருன்னு சொல்லு? சேவல் குழம்பு. சரவணு இல்லை, இவர் நம்ம பெரியப்பா தான். இப்போ இவர் தான் நம்மளோட மாஸ்டர் குக்கு. ஃபேமிலி மாஸ்டர். ஃபேமிலியோட மாஸ்டர் இவர் தான் பெரியப்பா. ஓகேவா? இன்னைக்கு சமைக்க போறாரு. இன்னைக்கு ஒரு பிடி பயங்கரமா பிடிக்க போறோம். சந்தோஷம். சொல்லுடா, ஆள் ஊறிக்க போறோம். பாப்பா தூக்கிட்டுங்க ஆகட்டும். அஜித்ரா
இந்த வித்யா ஜூஸ் கேக்குறது சரி என்கிட்ட கூட நான் வச்சிருக்கேன் என்கிட்ட கூட நான் ஒன்று சொல்லி பிடிக்கும் உனக்கு பிடிக்காதா நான் குடிக்கலாமா? நான் உங்க அக்கா தானே? நான் குடிக்கலாமா? சரவணா அடுப்புல வைக்கிறேன் சார் பிடிக்கவா? இவர் தான் அண்ணன், எங்கள் அண்ணன் தளபதி. ஹாய் சொல் நல்லாத்துக்கா. எதுக்கு வந்திருக்கோம்? கெடா வெட்டுக்கு வந்திருக்குமா? எத்தனை மணிக்கு எதிர்பார்த்து வந்த? நான் 1:30 மணிக்கு எதிர்பார்த்து வந்தேன். இப்போயும் மணி 1:30 ஆயிடுச்சு. சரி, ஓகே. காலையிலே வந்துடும் சொன்னப்பயே ஒரு மதியானம் சாப்பாடு அங்கே யாரும் ரெடியாக இருக்கும் அப்படின்றதால நான் 12 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணேனே. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாப்பான்னு கேட்டேன். மாடு 10 ஸ்டார் மாஸ்டர் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நீயும் ஒரு மாஸ்டர் தானே? நானும் மாஸ்டர் தான். நீ சொல்ல கரெக்டாக டைம் ஆகும். இப்போ எல்லாம் வெட்டி முடிஞ்சாச்சு. எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாக நீ 3:30 மணிக்கு தான் சாப்பிடுவேன். ஆமாம், கறி வந்து கடையில் கொடுத்து கடையில் வச்சு பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வரும். நடிக்கிறேனா? கேமரா இருந்தா நடிப்பாங்களா? நீ ஹாய் சொல்லு. சி கேமராக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. கீழ வச்சிட்டு. கீழ வை. கீழ. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். வேர்வை சிந்தி உழைத்திருக்கிறேன். எதுக்கு வேறு செஞ்சிருக்கோம்? இதை வாங்கிட்டு வரதுக்கு தான். ஒவ்வொன்றும் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தானே. என்ன வாங்கிட்டு வந்தா? தயிர் 2 லிட்டரு, பவன்டா 1.5 லிட்டரு, 2 லிட்டரு இல்லையா? கூலிங்காக இருக்கா? கூலிங்காக தான் இருக்குது. ஆ, அப்புறம் இந்த கப்பு போய் தனியாக கேட்டால் 2 ரூபான்ட்டாங்க. 80 கப்பு 70 ரூபான்னாங்க. அதனால சரம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்னு. அப்புறம் மைக் இப்போ நீ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரி, பசங்களாம் சொல்லிட்டு எப்போ சொல்லியிருக்கா? ஒரு 1:30 மணிக்கு வர சொல்லிருக்கேன் சாப்பிட. தரேம்மா. ஹாய் சொல்லு நக்ஸு. அங்கே பேர் ஹாய் சொல்லு. எப்படி பிரியாணி பண்ணிருக்கு? பிரியாணி அருமையாக இருக்குது. மாஸ்டருக்கு நன்றி. பிரியாணி ஆட்டுக்கறி பொறுத்த வரைக்கும் அதான் மச்சான் லேட்டாக வந்துருக்காரு. லேட் கம்மர் செய்யறதை விட சீக்கிரமாக விடானா லேட்டாக வரான். நீங்கள் பரடி மன்னித்துக் கொள்ளுங்கள்.
தாமதமாக வந்ததுக்கு. என்னமாச்சு? தண்ணி எடுக்கியா? பிரியாணி எப்படி இருக்கு மாஸ்டர்? சொல்லுங்க. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். பிரியாணி முன்னாடி எங்கள் அண்ணன் கிட்ட எப்படி இருக்கு, நீ எப்படி சொல்லு? பிரியாணி நல்லா இருக்கு. நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்க. பிரியாணி செஞ்ச மாஸ்டர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர்தான் தேடிட்டு இருக்கேன் நானும். தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். செஞ்சது இவங்க தான். வீட்டுக்குள்ள சின்ன பிரபலம் இவங்க தான் செஞ்சாங்க. வாழ்த்துக்கள். அவர் கடைசியாக ஒரு உட்காந்து ஜிப்பா போட்டு அவர் தான் STRF அகில இந்திய தலைவர். அவர் வந்து அடுத்த படம் வர வரைக்கும் அந்த ஜிப்பாவையும் வேஸ்டிங் கழட்ட மாட்டேன்னு ஒரு குறிக்கோட இருக்காரு. எங்க செஞ்சாலும் கிரேவி மட்டும் அவரே செஞ்சுக்குவார். ஏன்? அப்பதான் அவரோட கை பண்ணதுக்கு அவர் சாப்பிடுவார். மாஸ்டர் பிரியாணிக்கு யார் வேணாலும் இருக்கட்டும், கிரேவிக்கு மச்சான் கிரேவி மச்சானுக்கு தான். அப்படியா? அவரு ஒரு மாஸ்டர் தான். அவரு ஒரு மாஸ்டர் தான். இல்ல எங்க மச்சான் நேற்று ஒரு கிரேவி வியாழக்கிழமை கிரேவி செய்யறேன்னு ஒன்று செஞ்சாரு கத்திரிக்காவில். அவ்வளோ அருமையாக செஞ்சுருந்தாப்புல. 2 தட்டு தின்னுட்டாப்ல. டேஸ்ட் பார்க்குறேன்னா பிரியாணி எப்படி இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது. நிஜமா இருக்கா? அது வீடியோவாக பொறுமையாக சாப்பிடுவாரு. நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா டக்குனு சாப்பிடுவாரு. வரல அந்த மாதிரி. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக நம்ம குலதெய்வம் கோயில் வேண்டதில் வந்து நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். கெடெல்லாம் வெட்டி பிரியாணிலாம் செஞ்சுட்டோன்னா. பிரியாணி உண்மையை சொல்லு சொல்லுப்பா. இந்த வரம்பா உண்மையை சொல்லு. பிரியாணி தான் மாஸ்டர் படுத்துருக்கு. மக்கள் எதா இருந்தாலும் ஏற்றுக்குவாங்கல்ல. எதெல்லாம் ஏற்றுப்பாங்க. பிரியாணி ஓரளவுக்கு ஆவரேஜ். எப்படா பிரியாணி 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 நல்லா இருந்துச்சு. கிட்ட வா, ஃப்ரேம்குள்ளே வா. சரிவா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு போவா. விஷால் தான் ஹைலைட்டு. ஓகே, அதுதான் மாமா. இதுதான் இந்த அடக்கம் தான் உங்கள்கிட்ட பிடிச்சது. நீ ஏன் சீக்கிரமா வரல? நீனு வந்திருந்தா செஞ்சிருப்பீங்க. வைரலா இருக்கு மாமா வீடியோ. மக்கள் நிஜமே சொல்றான், எங்களுக்கு மட்டும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, மக்களுக்கும் என்டர்டைன்மெண்ட். அது வெளியே இல்லாம இருக்காரு. அதை வெளிப்படுத்த முடியாம இருக்கிறோம். கோச்சர் எங்களுக்கு ஒரு அவருக்கான ஸ்டேஜ் இன்னும் வரல. எங்களுக்குலாம் ஒரு கோச் வந்து மாமா தான். ஆமா, அவருக்கான பிளாட்ஃபார்ம் வர வரைக்கும் அவர் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கே தெரியாது. ஏதோ என் மோம் பண்ண டாச்சல ஒரு சட்டை எடுத்து மாட்டினேன். அது வந்து அதான் பாத்துக்கல. அது வந்து மறக்காம வந்து மச்சான் போட்டு வந்திருக்கான், ஞாபகப்படுத்துறான். நானே யோசிச்சேன், இந்த சட்டை இப்ப எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலையே, இவன் எங்க இருந்து எடுத்தான் அப்படின்னு. பாத்துக்க, மாமா வந்து கண்டென்ட் கொடுக்குறாரு, வீடியோ கண்டென்ட் கொடுக்குறாரு. உண்மையாவே கண்டென்ட் கிரியேட்டர் வந்து விக்கி தான். சூப்பர். நீங்கள் வந்து ஒரு தெரில. சரி, ஓகே. இந்த வீலாக் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை விஷாலின் பார்வைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.